Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 6. ஸ்டெம்ஸும் கால்வர்ட்டும் சென்று கொண்டிருந்த கார் ஜார்ஜ் வாஷிங்டன் பார்க்வேயில் திரும்பியது. அந்த பாதை புட்டமக் ஆற்றின் கரையோடு வளைந்து செல்லும் பாதை இருட்டாகவும் இருந்தது. திடீரென்று கால்வர்ட்டின் புலன்கள் கூர்மை பெற்றன. அதே சமயம் ஸ்டெம்ஸும் கவனித்தார். ஒரு பெரிய கருப்பு நிற புயிக் கார் திடீரென்று அவர்களை இடதுபுறமாக ஓவர்டேக் செய்ய ஆரம்பித்தது. ஆனால் ஓவர்டேக் செய்யாமல் இடது பக்கம் தொடர்ந்தது. கால்வர்ட் அதை ஏறிட்டு பார்த்தார். அடுத்த கணம் இன்னொரு கார், கருப்பு நிற லிங்கன், அவர்களுக்கு முன்னால் சாலையில் தப்பாக வளைந்து நுழைந்தது. அதே சமயம் ஒரு துப்பாக்கி வேட்டு கேட்டது போல் இருந்தது. கால்வர்ட்டுக்கு ஸ்டியரிங்கை ஒடித்து காரை சாலையின் மத்திக்கு கொண்டு வர முயன்றான். முடியவில்லை. 2 கார்களும் ஒரே சமயத்தில் அவன் காரின் இரு பக்கங்களிலும் மோதின. இருந்த போதிலும் தன்னால் முடிந்தவரை வலதுபுறம் வளைத்து கருப்பு லிங்கன் காரை வலதுபுறம் ஒதுக்க முயன்றான் கால்வர்ட். 2 வண்டிகளுமே நல்ல வேகத்தில் சென்று கொண்டிருந்தால் ரோட்டில் இருந்து இறங்கும் ஆற்றின் சரிவிலேயே கட்டுப்பாடில்லாமல் சறுக்கிச் செல்லத் தொடங்கின. சில வினாடிகளில் 2 கார்களும் வெகு வேகத்துடன் ஓடி ஆற்றில் இறங்கி மூழ்கத் தொடங்கின. ஸ்டெம்ஸ் கதவை திறக்க போராடினார். ஆனால் கார் பயங்கரமாக தண்ணீரில் மூழ்குவதை தவிர்க்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. எதுவும் நேராதது போல அந்த கருப்பு பியூயிக் கார் தன் பாட்டுக்கு சென்று மறைந்து விட்டது. அந்த வழியே வந்த இன்னொரு கார் சட்டென்று கிரிச்சிட்டு நின்றது. அதிலிருந்து ஒரு இளம் வயது கணவனும் மனைவியும் அவசரமாக இறங்கினார்கள். அந்த பயங்கர விபத்தை கண்ணால் கண்ட அதிர்ச்சியுடன் ஆற்றின் முனைக்கு ஓடிப்போய் பார்த்தார்கள். அந்த நீல நிற ஃபோர்டு செடான் காரும் அந்த லிங்கன் காரும் தண்ணீரில் அமிழ்ந்து மறைந்து போவதைத்தான் அவர்களால் பார்க்க முடிந்தது. ஒரு கணம் எதுவும் செய்ய தோன்றாமல் நின்றார்கள். உடனே போலீஸுக்கு தெரிவிக்க அந்த கணவனும் மனைவியும் தங்கள் காரை நோக்கி ஓடினார்கள். ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தவுடன் டாக்டர் எலிசபெத்தை மார்க் ஃபோனில் கூப்பிட்டான். அப்போது இரவு 8:15. ஹலோ லிஸ். மறுமுனையில் ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. பிறகு எலிசபெத் பேசினார். ஹலோ போலீஸ்காரரே, கொஞ்சம் முன்னதாகவே கூப்பிட்டு விட்டீர்கள் போல இருக்கிறது. அப்படி ஒன்றும் இல்லை எலிசபெத், நான் சொல்வதை கவனமாக கேள். அந்த ஆள் கேஸ் ஃபிக்ஸின் பாதுகாப்பாக மெட்ரோ போலீஸ் வர வேண்டும். அவர்கள் வருகிற வரை நான் காவல் இருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நான் உன்னை வந்து அழைத்து போவதற்கு கொஞ்சம் நேரமாகும். பரவாயில்லையா? எனக்கு அப்படி ஒன்றும் பசி இல்லை. எப்போதுமே வியாழக்கிழமைகள் நான் என் அப்பாவுடன் தான் பால் உணவு சாப்பிடுவேன். இன்று அப்பாவுடன் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு விட்டேன். அதுவும் நல்லதான். நீ இன்னும் கொஞ்சம் சதை போட்டால் நன்றாக இருக்கும். நீ ரொம்ப ஒல்லி. இருட்டு வேளையில் உன்னை கண்டுபிடிப்பதே கஷ்டம். அவள் கலகலவென்று சிரித்தாள். சரி, உங்களை அப்புறம் பார்க்கிறேன். மார்க் டெலிஃபோனை கொக்கியில் திரும்ப மாட்டிவிட்டு லிஃப்ட் கீழே வருவதற்காக பொத்தானை அழுத்தினான். மெட்ரோ போலீஸ்காரர்கள் டியூட்டிக்கு வந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. லிஃப்ட் கீழே வந்தது. அதன் கதவை திறந்து கொண்டு குண்டான ஒரு பாதிரியார் வேகமாக வெளியே வந்து அவனை கடந்து சென்றார். அவருடைய உயரமான கருப்பு தொப்பியையும் நீளமான முகத்திரையையும் கழுத்தில் அணிந்திருந்த சிலுவையும் பார்த்து அவர் கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பிரிவை சேர்ந்த பாதிரியார் என்று மார்க் ஊகித்தான். அவரிடம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரிவது போல மார்க்குக்கு தோன்றியது. ஆனால் என்னவென்று குறிப்பாக புரியவில்லை. போய்கொண்டிருக்கும் அவரை ஒரு நிமிடம் குழப்பமாக பார்த்தான். அதற்குள் லிஃப்ட் கதவு மூடிக்கொண்டு விடும் போல இருந்ததால் சரையல் என்று உள்ளே புகுந்து 4வது ஃப்ளோருக்கான பொத்தானை அழுத்தினான். 4வது ஃப்ளோரில் போலீஸ்காரர்கள் இருப்பதாக தெரியவில்லை. சொல்லப்போனால் வெராண்டா விரிச்சிட்டு கிடந்தது. சட், மெட்ரோ போலீஸ் வருகிற வரையில் இங்கே இருக்க வேண்டியதுதான். 4308 அறை கதவு இடுக்கு வழியே உள்ளே பார்த்தான். அவர்கள் இருவரும் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் போலும். டெலிவிஷன் ஓடிக்கொண்டிருக்கும் வெளிச்சம் மட்டுமே தெரிந்தது. நர்ஸை தேடிக்கொண்டு சென்றான். தலைமை நர்ஸின் அறையில் அவள் காப்பி அருந்தி கொண்டிருந்தாள். மார்க்கை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. 4308? ஆமாம், 4308 என் அறையை பார்த்துக்கொள்ள மெட்ரோ போலீஸ் யாரேனும் வந்தார்களா என்று மார்க் கேட்டான். இல்லை, யாரும் இதுவரை அந்த பக்கம் வரவில்லையே. இங்கே கொஞ்சம் உட்கார்ந்துருக்கலாமா? மெட்ரோ போலீஸிலிருந்து யாரேனும் வரும் வரை நான் காத்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்றும் தொல்லை இல்லையே? சே, ஒரு தொல்லையும் இல்லை. எவ்வளோ நேரம் வேண்டுமாலும் இருங்கள். கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா? ஓ, தாராளமாய் என்று கூறிவிட்டு அவளை உன்னிப்பாய் கவனித்தான் மார்க். டாக்டருடன் இருக்க எண்ணியது போய் நர்ஸுடன் இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. எதற்கும் கேஸ் ஃபிக்ஸின் அறையை போய் ஒரு முறை பார்த்து விட்டு வந்து விடலாம் என்று நினைத்து அந்த அறையை நோக்கி சென்றான். வெள்ள கதவை திறந்தான். டிவி பெட்டியிலிருந்து வந்த சிறிய வெளிச்சத்தை தவிர அறை மொத்தமும் இருட்டில் மூழ்கியிருந்தது. கூர்ந்து எதையும் கவனிக்க முடியவில்லை. அவர்கள் இருவரும் படுக்கையில் இருக்கிறார்களா என்று மட்டுமே கவனித்தான். அதற்கு மேல் எதுவும் கவனிக்க தேவையில்லை என்று அவன் திரும்பி இருப்பான். ஆனால் அதற்குள் சொட் என்ற ஏதோ ஒரு சத்தம் அவனை நிறுத்தியது. சொட் சொட் சொட். குழாயிலிருந்து தண்ணீர் சொட்டுவது போல ஓசை கேட்டது. ஆனால் இங்கே குழாய் எதுவும் பார்த்ததாக நினைவில்லையே. சொட் சொட். மெதுவே கேஸ் ஃபிக்ஸின் படுக்கை அறையை சென்று குனிந்து நோக்கினான். கேஸ் ஃபிக்ஸின் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து பெட்ஷீட்டு வழியே ஓடி கீழே சொட்டி கொண்டிருந்தது. அவனுடைய கண்கள் வெளியே தெரிவித்து விடுகிற மாதிரி இருந்தன. அந்த பயங்கர காட்சியை கண்டு மார்க் உறைந்து போனான்.
கேஸ் ஃபிக்ஸின் நாக்கு வெளியே பிதுங்கி தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய கழுத்து மோவாய்க்கு கீழே இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை அறுக்கப்பட்டிருந்தது. ரத்தம் கீழே குட்டை போல தேங்கியிருந்தது. அதன் மீது தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை மார்க் உணர்ந்தான். அவன் கால்கள் நடுங்கின. விழுந்து விடுவான் போல் இருந்தது. கட்டிலின் சட்டத்தை இறுக்க பிடித்து கொண்டான். இப்போது அவன் கண்கள் ஓரளவு கூர்மை பெற்றன. பக்கத்து படுக்கையில் அந்த நீக்ரோ தபால்காரர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்தான். குபுக்கென்று வாந்தி வருவது போல் இருந்தது. அந்த தபால்காரரின் தலை உடம்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு தனியாக கிடந்தது. மார்க் எப்படியோ சுதாரித்து கொண்டு வெளியே உள்ள டெலிஃபோனுக்கு ஓடினான். தடக் தடக்கென்று இதயம் அடித்துக்கொள்ளும் ஓசை அவன் காதிலேயே பயங்கரமாக மோதியது. வியர்வையினால் சட்டை அவன் மார்போடு ஒட்டி கொண்டு விட்டது. ஒரு வழியாக கொலைப்பிரிவு போலீஸை கூப்பிட்டான். விஷயத்தை சுருக்கமாக கூறினான். இப்போதாவது அவர்கள் தாமதிக்காமல் வர வேண்டுமே என்று கடவுளை வேண்டிக் கொண்டான். டியூட்டி நர்ஸ் கையில் காஃபியுடன் வந்தாள். ஏன் என்னமோ போல இருக்கிறீங்க என்று கேட்டவள் மார்க்கின் கைகளை கவனித்தால் இரத்தக்கரை. வீல் என்று அலறிவிட்டாள். 4308 எண் அறைக்கு போகாதீர்கள். நான் சொன்னால் ஒழிய யாரையும் அங்கே போக விடாதீர்கள். உடனே ஒரு டாக்டர் கூப்பிடுங்கள் என்றான் மார்க். அந்த நர்ஸ் காஃபி கோப்பையை அவன் கையில் திணித்துவிட்டு வராந்தா வழியே ஓடினாள். மார்க் பாத்ரூமுக்கு சென்று தன் மீதும் தன் உடைகளின் மீதும் இருந்த இரத்தக்கரையை முடிந்தவரையில் கழுவினான். வெளியே அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. திரும்ப ஓடி வந்தான். இப்போது வந்தவரும் இளம் வயது பெண் டாக்டர் தான். டெல்காடோ எம்டி என்று பிளாஸ்டிக் பேட்ஜ் அணிந்திருந்தால். எதையும் தொடாதீர்கள் என்று மறுபடியும் சொன்னான் மார்க். கொலைப்பிரிவு போலீஸ் வரட்டும், இப்போது வந்து விடுவார்கள். நீங்கள் யார் என்று அவள் கேட்டாள். FBI ஸ்பெஷல் ஏஜென்ட் மார்க். தன் அடையாள அட்டையை காட்டினான். வெளியே வந்து போன ஃபோனை அடைந்து மெட்ரோபோலிஸ்க்கு டயல் செய்தான். இன்ஸ்பெக்டர் பிளேக்கை கூப்பிடுங்கள். இன்ஸ்பெக்டர் பிளேக் வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் ஆகிறது. உங்களுக்கு என்ன வேணும்? உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரியில் 4308 அறைக்கு காவல் அனுப்புவதாக சொன்னீர்களே, எப்போது அனுப்புவதாக உத்தேசம்? யார் பேசுகிறீங்க? தான் யார் என்பதையும் நடந்திருக்கும் இரட்டை கொலையை பற்றி மீண்டும் சொன்னான் மார்க். எங்கள் ஆள் இங்கிருந்து புறப்பட்டு 1/2 மணி நேரம் ஆகிறது. இந்நேரம் அங்கே வந்திருப்பார். நான் கொலைப்பிரிவு போலீஸுக்கு உடனே தெரிவிக்கிறேன். நான் தெரிவித்தாயிற்று. வெடுக்கென்று சொல்லி ஃபோனை வைத்துவிட்டு அருகில் இருந்த நாற்காலியில் தொப்பென்று விழுந்தான் மார்க். வெராந்தாவில் வெள்ளைக்கோட்டு அணிந்த பலர் நிறைந்து வழிந்தார்கள். சக்கர நாற்காலிகள் அறையின் வெளியே கொண்டு வந்தன. எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்தாற் போல் என்னென்று யாருக்கும் தெரியவில்லை. மறுபடியும் சில்லறை போட்டு ஸ்டெம்ஸின் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். வெகு நேரம் மணி எடுத்துக் கொண்டிருந்தது. யாருமே எடுக்கவில்லை. கடைசியில் ஒரு பெண் குரல் கேட்டது. ஸ்டெம்ஸின் மனைவி என்று வைத்தான். குரலில் கலவரம் எதையும் காட்டிக் கொண்டு விடக்கூடாது என்று தீர்மானித்து அமைதியாகவே பேசினேன். குட் ஈவினிங் மிஸ் ஸ்டெம்ஸ், நான் மார்க் பேசுகிறேன். உங்கள் கணவரை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா என்று எந்த பதட்டமும் இல்லாமல் சொன்னான். இன்னும் அவர் வீட்டுக்கு வரலையே மார்க். ஓ அப்படியா? சுமார் 40 நிமிடங்களுக்கு முன்னால் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. என்னவோ இதுவரை காணோம். சாரி, இடங்களை தொலைப்படுத்திட்டேன் உங்களை என்று கூறி ஃபோனை வைத்துவிட்டு 4308 எண் அறைக்குள் யாரும் போகவில்லை என்று மீண்டும் கவனித்தான். இப்போது என்ன செய்வது? அவன் உண்டியாள், ஒரே ஒருவன். மற்ற எல்லோரும் எங்கே தான் போனார்கள்? இப்போது என்னதான் செய்வது? கடவுளே, அவனுக்கு இது போன்ற நெருக்கடி பற்றி எந்த பயிற்சியும் இல்லை. ஒரு கிரைம் நடந்த 24 மணி நேரம் கழித்து தான் அவர்கள் போவது வழக்கம். கிரைம் நடந்த உடனே போனது கிடையாது. கையை பிசைந்து கொண்டு மேலே பார்த்தான் மார்க். அன்று சாயந்தரம் நடந்த சம்பவங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு உத்தரவு. நாளை காலை டைரக்டரை சந்திக்கும் வரை என்ன நேர்ந்தாலும் மூச்சு விடக்கூடாது என்று ஸ்டெம்ஸ் சொல்லியிருந்தார். ஸ்டெம்ஸை உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். கால்வர்ட்டை உடனே கண்டுபிடித்தாக வேண்டும். விஷயத்தை தெரிவிப்பதற்கு யாராவது ஒருவர் அகப்பட்டாக வேண்டும். கால்வர்ட்டை ஃபோனில் கூப்பிட்டு பார்த்தான். மணி அடித்துக் கொண்டே இருந்தது. கால்வர்ட்டின் பிரம்மச்சாரி அப்பார்ட்மெண்ட்டிலிருந்தும் எந்த பதிலையும் காணோம். மீண்டும் ஸ்டெம்ஸின் மனைவி நார்மாவை கூப்பிட்டான். மிஸ்ஸஸ் ஸ்டெம்ஸ், நான் மார்க் பேசுகிறேன். உங்களை மறுபடியும் தொந்தரவு செய்கிறேன். சாரி, உங்கள் கணவரும் கல்வர்ட்டும் அங்கே வந்து சேர்ந்த நிமிடமே உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு என்னை கூப்பிடும்படி சொல்லுங்களேன். ஸ்டெம்ஸ் வந்து ஒன்று சொல்கிறேன். வழியில் எங்கோ அவர்கள் தங்கியிருக்கிறாங்க போயிருக்கேன். தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் ஸ்டெம்ஸ். ரிசீவரை திரும்ப வைத்தான். கூட்டமாய் இருந்த வராண்டா வழியே ஒரு மெட்ரோ போலீஸ்காரர் ஆடி அசைந்து கொண்டு அவனை நோக்கி வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. கையில் ஏதோ ஒரு நாவல் வைத்திருந்தார். இவ்வளவு தாமதமாக வந்ததற்கு அவரை கிழிக்க வேண்டும் போல் மார்க்குக்கு தோன்றியது. ஆனால் கிழித்து என்ன புண்ணியம்? சிந்திய ரத்தம் சிந்தியது தான். அந்த போலீஸ்காரரை தானே அழைத்து சென்று கொலைகளை பற்றி தெரிவித்தான். என்ன நடந்தது என்று சொன்னானே தவிர கொலை செய்யப்பட்ட கேஸ் ஃபிக்ஸ் ஏன் முக்கியமானவர் என்ற விவரங்களை சொல்லவில்லை. அவருடைய மேலதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கும்படி சொன்னான். கொலைப்பிரிவு போலீஸார் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொன்னான். அந்த போலீஸ்காரர் தன்னுடைய டியூட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு எல்லாவற்றையும் தெரிவித்தார். அவரிடம் எந்த பரபரப்பும் காணப்படவில்லை. வருடத்துக்கு 600 கொலைகளை பார்க்கிறவர் அவர். தான் அவசரமாக ஃபீல்டு ஆஃபீஸ்க்கு போக வேண்டும் என்று மெட்ரோ போலீஸாரிடம் சொன்னான் மார்க். நான் சமாளித்துக் கொள்கிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்றார் போலீஸ்காரர். எந்த நிமிடமும் கொலைப்பிரிவு போலீஸார் வந்து விடுவாங்க. அவர்கள் உங்களிடம் பேச விரும்புவார்களே என்று கேட்டார். தலையாட்டி விட்டு மார்க் வெளியே வந்தான். காரை அடைந்ததும்
சிவப்பு விளக்கை கூரையின் மீது பொருத்தினான். பயங்கர வேகத்தில் அலுவலகத்தை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். அங்கே போனால் அவனுக்கு தெரிந்த நபர்கள் இருப்பார்கள். நிலைமை யதார்த்தத்துக்கு வரும். அவனை பயங்கர கனவிலிருந்து எழுப்பக்கூடியவர்கள் இருப்பார்கள். தொடரும்.